தவேக அமைச்சரவையில் திரைப்பட தொழில்நுட்பத் துறை அமைச்சராக ராஜ்மோகன் அவர்கள் பொறுப்பேற்றார். ஆனா இந்த முடிவுக்கு நடிகர் விஷால் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். துறை சார்ந்த எந்தவொரு முன் அனுபவமும் இல்லாத ஒருவருக்கு இந்த துறையை ஒதுக்கியிருப்பது வருத்தமளிக்கிறது அப்படின்னு விஷால் அவர்கள் காரசாரமாக விமர்சனம் செய்திருந்தார். சினிமா உலகைச் சேர்ந்த ஒருவருக்கே இந்த துறை போயிருக்கணும் என்ற டோனில்தான் விஷாலோட அந்த பேச்சு இருந்தது. விஷால் அவர்கள் இந்த விமர்சனத்துக்குத்தான் இப்போ நடிகர் அருண் விஜய் அவர்கள் செம்ம நோஸ்கட் கொடுத்து அட்வைஸ் மழை பொழிஞ்சிருக்கார். விஷாலின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ள அருண் விஜய் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? மக்களின் நம்பிக்கையை வென்று தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின் உங்கள் விருப்பப்படி செயல்படுங்கள், அதை விடுத்து தவேக அரசின் முடிவுகளில் தயவு செய்து தலையிடாதீர்கள் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கார். அதுமட்டுமில்லாம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முழு ஆதரவையும் அருண் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கார். அமைச்சர் ராஜ்மோகன் இந்த துறையை சேர்ந்தவர் என்பதால் நமது திரையுலக பிரச்சனைகள் அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் நிச்சயமாக நமக்கு உதவுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே அவரது முடிவுகளை மதித்து ஒருவரது செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முன்பே அவரை பற்றி அவசரப்பட்டு எந்தவொரு தவறான முடிவுக்கும் வர வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புவோம் என அருண் விஜய் அவர்கள் பதிவிட்டுள்ளார். ஒருத்தரோட செயல்பாட்டை பார்க்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கன்னு அருண் விஜய் கொடுத்த இந்த அட்வைஸ் இப்போ சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டாகிட்டு வருது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆதரவாகவும் விஷால் அவர்களுக்கு பதிலடியாகவும் அருண் விஜய் பேசிய இந்த விஷயம் இப்போ கோலிவுட்ல பெரிய விவாதத்தையே கிளப்பியுள்ளது. பிரண்ட்ஸ், இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? விஷால் சொன்னது சரியா இல்ல அருண் விஜய் கொடுத்த பதிலடி சரியா? தவேக அரசின் இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.